எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மிளகு சாதம் தாங்க செய்ய போகிறோம். மிளகு சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு ரெண்டையுமே எண்ணெய் இல்லாமல் வறுத்து வச்சுருக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பூண்டை இடித்து எடுத்துக்கலாங்க. இப்போது மிளகு, ஜீரகம் ரெண்டையுமே இடித்து எடுத்துக்கலாங்க. மிளகு சாதத்துக்கு எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இது கூட கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பருப்பெல்லாம் கலர் மாறிடுச்சுங்க. இது கூட இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் நறுக்கினா வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. சோறு வடித்து நல்லா உதிரி உதிரியாக ஆற வச்சு எடுத்துருக்கோங்க. இதோட கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான மிளகு சாதம் ரெடி ஆகிட்டுங்க.